சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, சென்னை. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். 34 years, 69 movies, ஒன் லாஸ்ட் டைமுங்கும் போது பயங்கர எமோஷ்னலாக பயங்கர எக்ஸைட்டடாக மிக்ஸ்டாக எல்லா எமோஷன்ஸோடய இருக்குது. நீங்கள் வந்து படத்துக்கு செலிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லருக்கு பார்த்துருப்பீங்க, டீசருக்கு பார்த்துருப்பீங்க. ஆனால் சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கே செலிப்ரேஷன் ஆரம்பிக்க போகுது உள்ள. எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அவ்வளோ வருத்தமும் இருக்கு. என்ன சந்தோஷம்னா வந்து 23rd வருதுங்கிற மிகப்பெரிய சந்தோஷம். என்ன வருத்தம்னா ஆஹா இது லாஸ்ட் மூவி, படம் வந்து லீக் ஆயிடுச்சு, கலெக்ஷன் வந்து வீக் ஆயிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஐயா தளபதி தான் பீக்கு. நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இந்த A rated ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நிச்சயமா ஒரு சின்ன மைனஸ். சிஎம் விஜய் கொண்டாட போறோம் அப்படின்னும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைக் இன்னும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறீங்களா? கலெக்ஷன் 500 கோடி அடிக்குமா 1000 கோடி அடிக்குமாங்கலாம் விட்டுருங்க. அண்ட் நம்ம பார்க்கணும் இப்போ சூர்யா சார் அவர்கள் வந்து பேக் டு பேக் அப்டேட்ஸ். இப்போ கூட நம்ம இன்னைக்கு சூர்யா 47 ரேப்பா இருக்கு அப்படின்றது. அப்புறம் நிறைய சோஷியல் மீடியா வந்து இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் தளபதி ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரிலாம் சும்மா அது மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இல்ல இது வந்து இட்ஸ் வெரி ஃபன்னி. ஓகே, அண்ட் உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கு? ஆர்ட் ஃபீலிங்ஸ் இருக்கா? லைக் நம்ம ஜனநாயகனுக்கு அப்புறம் தளபதி நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இல்லாம இருக்கும்? என்னங்க क्वेश्चन இது? வணக்கம் பிரதர். வணக்கம், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன், ஆர்வமா இருக்கேன். ஆமா, அந்த வெயிட் இஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி தான் ஜனநாயகன் நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 23rd வருது. நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஜனநாயகனுக்காக? வேர்ட்ஸ்ல சொல்ல முடியாது, அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றேன். எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அவ்வளோ வருத்தமும் இருக்கு. என்ன சந்தோஷம்னா வந்து 23rd வருதுங்கிற மிகப்பெரிய சந்தோஷம். என்ன வருத்தம்னா ஆஹா இது லாஸ்ட் மூவி, இதுக்கப்புறம் நம்ம ஆக்டர் விஜயன் அக்கௌண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு போஸ்ட் வராது, ஒரு ஸ்டோரி வராதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமா வச்சு அவர் வந்து இதை தாண்டி இன்னும் பெருசா அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட என்டையர் ஸ்டேட்டே பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ணன்ட்டு இருக்கு இப்போ. ஸோ படங்கள்ங்கிறத தாண்டி என்டையர் நாடே பார்த்துக்கிட்டு இருக்காரு, ரொம்ப சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து 34 years, 69 movies, ஒன் லாஸ்ட் டைமுங்கும் போது பயங்கர எமோஷ்னலாக பயங்கர எக்ஸைட்டடாக மிக்ஸ்டாக எல்லா எமோஷன்ஸோடய இருக்குது. ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அத்தனை ஜென்ரேஷனை வந்து வளர்த்தது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது வந்து விஜயன் தான். அவரை பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம். எந்த படத்தை கூப்பிட்டு போறீங்களோ இல்லையோ விஜயன் படத்தை கூட்டிட்டு போங்கன்னு தான் நிறைய பேர் வீட்டில் நம்ம சொல்லியிருப்போம். டிவியில் அவர் பாட்டு வந்தால் தான் ஆடி இருப்போம். அவரை மாதிரி முடி வெட்டுறது, அவரை மாதிரி ட்ரெஸ் போடுறது, அவரை மாதிரி டைலாக் பேசுறது, இது டப் ஸ்மாஷ்லேருந்து அவரை மாதிரியே தான் அவர் டைலாக்ஸ் தான் எடுத்து பேசுவோம். ஸோ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு விஜய் சாரோட ஃபேன் வந்து நிச்சயமாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அவரோடது வந்து ஒன் லாஸ்ட் டான்ஸுங்கும் போது ஒரு மிக்ஸ்ட் எமோஷன்ஸாக, பட் இப்போ வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. எப்போ வந்து அவரோட அஃபிஷியல் அக்கௌண்ட்லேருந்து ஜூலை 15ஆம் தேதி மத்தியானம் 3 மணி போல் ஜூலை 23rd ரிலீஸ்னு அவர் அக்கௌண்ட்லேருந்து போட்டாரோ அப்போலேருந்தே டிக்கெட் ப்ரெஷர் 7 மாசமா இருக்கு. இப்போலேருந்து இன்னும் அதிகமாயிருச்சு அண்ட் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கு. ஓகே, நான் என்னன்னா லைக் நீங்க எப்பவுமே இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது அந்த தீமோட கொடுப்பீங்க. இப்போ ஜனநாயகன் வருதுன்னா அந்த டிஷர்ட் நாங்கள் எதிர்பார்ப்போம். அதை மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு. ரிலீஸ் அன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. அது வரைக்கும் நான் வந்து அப்படியே ஒரு பேஜ் பேண்ட் ஒயிட் ஷர்ட் அந்த ட்ரெஸ் கோட்ல போயிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்க வந்து சரி நிறைய இன்டர்வியூ அப்படி கொடுத்துட்டோம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரெஸ் அப்படியே கேஷுவலாக போட்டிருந்தேன். நிச்சயமா வந்து அந்த ரிலீஸ் ஃபுல்லாவே வந்து விஜய் சார் ட்ரெஸ் கோட்ல தான் இருப்போம் கண்டிப்பா. சூப்பர். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒன் லாஸ்ட் டைம் அப்படி நம்ம செலிப்ரேஷன்லாம் மாசா இருக்க போகுது. பட் நீங்க வந்து தளபதி அவருடைய படம் எப்போ தியேட்டர்ல பார்த்து, நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்துருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் வந்து மெமரபிளா இருக்காது? எனக்கு வந்து நிறைய படங்கள் இருக்கு. வேட்டைக்காரனா இருக்கட்டும், துப்பாக்கியா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் தியேட்டரில் பார்த்துருப்போம். அண்ட் மாஸ்டருங்கிற படம் வந்து திருப்பி மக்களை தியேட்டருக்கு வர வச்ச படம். எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டோம், எத்தனை வாட்டி சொன்னாலும் அது மிக ஆகாது. ஸோ அந்த படத்தை வந்து கோவிட் டைமில் திருப்பி இத்தனை பேரை தியேட்டருக்கு இழுக்கிறாரு இவர், அப்படினால அதை நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கோம். பட் நான் அதிகமாக தியேட்டரில் பார்த்த படம்னா கில்லி ரீரிலீஸ் தான். ஏன்னா எல்லா ஷோலையும் ஒன்ஸ் மோர் போட்டிருப்போம். அதை எத்தனை வாட்டி தியேட்டரில் பார்த்துருக்கோம், 300 வாட்டியா 400 வாட்டியான்னு கணக்கே இல்லை. 2 ஸ்க்ரீன்லேயும் அத்தனை ஷோலையும் உட்காந்து பார்த்துருப்போம். ஒன்ஸ் மோர் முடிச்சுட்டு அப்படியே படத்தில் உட்காந்துருவோம், ஸ்டார்டிங்கில் உட்காருவோம். ஸோ எந்த விஜயன படம் பார்த்தாலும் அது ஒரு தனி ஃபீல் தான். மெர்சல், கத்தி எத்தனை வாட்டி ரீரிலீஸ் ஆயிடுச்சு, எத்தனை வாட்டி போட்டாலும் அது போரே அடிக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதெல்லாம் யோசிச்சா
வினோத் சார் வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல டைரக்டர் வினோத் சார் வந்து சொன்ன ஒரு லைன் தான், ஐயா இது தளபதி படங்கிற மாதிரி. எந்த படமா எடுத்துட்டாலும் தளபதி படம்னா அது வேற மாதிரி ஒரு எமோஷன் தான். ஓகே. அண்ட் இப்போ நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அந்த A rated ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து தளபதினாலே குழந்தைங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுடைய அந்த இது பார்க்க முடியாது, தரிசனம். நிச்சயமா ஒரு ஒரு சின்ன மைனஸ். ஏன்னா வந்து மைனஸ்னா ஹாப்பினஸ் வந்து கம்மியாகும். பணங்கிறத தாண்டி அத்தனை குழந்தைங்களோட சந்தோஷம். ஏன்னா விஜய் மாமாவை பார்க்கணும், விஜயங்களை பார்க்கணும்னு சொல்லி அவ்வளோ பேர் எக்ஸைட்டடா இருப்பாங்க, அவ்வளோ குட்டீஸ். ஸோ வந்து நம்ம இப்போ உங்க வீட்டிலே வந்து நீங்க படத்துக்கு போறதை விட உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க தான் வந்து இன்னும் அதிகமாக படத்துக்கு போகணும் உங்க நம்மளை கேட்டு டிக்கெட் புக் பண்ண வைப்பாங்க, எல்லார் வீட்டில் இருக்க எல்லார் கிட்ஸுமே. ஸோ வந்து அவங்க வந்து விஜய் சார் பாட்டை கேட்டாலே ஆடுவாங்க, டிவியில பார்த்தா டிவி கிட்ட ஓடுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கனால தியேட்டர்ல வந்து பார்க்க முடியலங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஸோ வந்து அந்த சாங் தளபதி கச்சேரி வந்து ஆடியோ கேட்டாலும் சரி, வீடியோல கேட்டாலும் சரி, குழந்தைங்க எவ்வளோ டான்ஸ் ஆடி எவ்வளோ ரீல்ஸ் நம்ம பார்த்துருப்போம் எல்லா படத்துக்குமே. ஸோ அவங்க வர முடியாதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வருத்தமா இருக்கு. அவங்களுக்கும் வருத்தமா இருக்கும், அவங்க வர முடியாதுங்கிறது நம்மளுக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தம். அதனால வந்து லைட்டா ஒரு சின்ன பாதிப்பு ஒன்று இருக்குமே தவிர இதனால ஒரு மேஜர் பாதிப்பு கலெக்ஷன்ல இருக்காது. பட் ஒரு சின்ன பாதிப்பு நிச்சயமா இருக்கும். ஏன்னா விஜய் சாருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ், மொத்த கிட்ஸுமே அவருக்கு ஃபேன்ஸ். ஸோ அதனால நிச்சயமா ஒரு ஸ்மால் ஒரு பாதிப்புங்கிறது இருக்கும். அண்ட் இப்போ ஒரு சின்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் லீக்ன்றது ஒரு விஷயம் நடந்துச்சு, லீக் ஆச்சு சில விஷயங்கள்லாம். ஸோ அதை பார்த்துட்டு அது வந்து ஏதாவது கலெக்ஷன் பாதிக்குமா, இல்லை அது வந்து ஃபேன்ஸ் வருவாங்க? இதுக்கு முன்னாடி தான் ஒரு டைலாக் ஒன்று சொன்னேன், என்ன படம் வந்து லீக் ஆயிடுச்சு, கலெக்ஷன் வந்து வீக் ஆயிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஐயா தளபதி தான் பீக்கு, அதனால வந்து அது லீக் ஆனாலும் கலெக்ஷன் வீக் ஆகுறதுக்குலாம் வந்து வாய்ப்பே கிடையாது. நிச்சயமா படத்தை வந்து அது லீக் ஆனது வந்து மிகப்பெரிய வருத்தமான விஷயம். ஏன்னா சினிமாக்காக இவ்வளவு செஞ்ச ஒருத்தரோட படம் லீக் ஆயிருக்குங்கும் போது நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அத்தனை பேர் போன்ல இருக்குங்கும் போது நம்மளுக்கு கோவம் வருது. நம்மளால அவங்கள போய் அடிக்க முடியாது, திட்ட முடியாது. ஆனா போய் கேட்கலாம், ஏன்னா அப்படி பண்றீங்க, தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து பாருங்க, நம்மளால கேட்கதான் முடியுமே தவிர வேற ஒண்ணுமே அந்த நேரத்தில் நம்மளால பண்ண முடியாது. அது லீக் ஆனது வந்து எந்த ஆர்டிஸ்டுக்குமே நடக்கக்கூடாது, எந்த படத்துக்குமே நடக்கக்கூடாது. முக்கியமா சினிமாக்கு இவ்வளவு செஞ்ச ஒருத்தரோட படத்துக்கு இது நடந்திருக்குங்கும் போது அது மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. பட் அது ஒரு பக்கம் இருக்க, நிச்சயமா லீக்ல வந்து அத்தனை லட்சம் பேர் பார்த்துட்டாங்கன்னு கோர்ட் ரிப்போர்ட்லாம் வந்ததா நம்ம கேள்விப்பட்டோம். அத்தனை லட்சம் பேரும் நிச்சயமா திருப்பி தியேட்டர்ல வந்து பார்ப்பாங்க, திருப்பி நிறைய வாட்டி தியேட்டர்ல வந்து பார்ப்பாங்க. ஒரே ரீசனுக்காக, விஜய் சார் படம், தளபதி, சிஎம், முக்கியமா வந்து அந்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் சார்ங்கிற டைட்டில் கார்டுக்காகவே வருவாங்க. ஜனவரியில வந்திருந்தா கூட தளபதி விஜயண்ணான்னு வந்திருக்கும், இப்ப சிஎம் விஜயண்ணான்னு வருது. இதுவே எவ்வளவு ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டா இருக்கு. நீங்க சொல்ல மாதிரி ப்ரீல வந்து முன்னாடி அந்த எலெக்ஷன் முன்னாடி வந்தா அது ஒரு வேற ஒரு மீட்டர் இருந்திருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, ஸ்கிரீன் பக்கத்துல பவுன்சஸா நிக்க வைக்க போறீங்களா? ஏன்னா பயங்கரமா சாமி ஆட ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே. இல்ல நிச்சயமா வந்து ரசிகர்கள் வந்து அந்த தியேட்டருக்கு ஒரு டேமேஜ் வராம விஜய் சாரை கொண்டாடினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா படத்துக்கும் எல்லா தியேட்டர்லையும் எல்லா ஊர்லயும் அப்படி நடக்கணும் தான் ஆசைப்படுவோம். அந்த தியேட்டரோட சீட்டுக்கோ ஸ்கிரீனுக்கோ கண்ணாடிக்கோ ஒரு டேமேஜ் வராம. ஏன்னா ஒரு ஆர்வத்துல நீங்க சீட்டு மேல ஏறி இன்கேஸ் அந்த சீட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அடுத்து உங்களை மாதிரியே ஒரு விஜய் சார் ஃபேன் அந்த சீட்ல உட்காந்து படம் பார்க்கணும். அப்ப முடியாதுன்னா அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கும். ஸோ வந்து உங்க ஸ்டாரை கொண்டாடுங்க, பட் அந்த தியேட்டருக்கு வந்து ஒரு டேமேஜ் வராம உங்க ஹீரோ வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணுங்கிறதா நான் கேட்கிற ஒரு ரிக்வெஸ்ட். அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ ரீசெண்டாக எங்கேயுமே நடக்கலை, நம்ம கமலால் நடந்ததில்லை, இனிமே அது நடக்கக்கூடாது. ஸோ வாங்க, நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக போவீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கமலா 36 செலிப்ரேஷன் தான். அன்எக்ஸ்பெக்ட் மொமெண்ட்ல நீங்கள் வருவீங்க, ஒன்ஸ் மோர் போடுவீங்க. இந்த மாதிரிலாம் தளபதி படம் ஒன் லாஸ்ட் டைம் பண்றோம், ஏதாவது மொமெண்ட் இருக்கா, ரெடியா இருக்கு? நிச்சயமா தளபதி கச்சேரி நீங்க எல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்டீங்கன்னா உங்களுக்காக போட நான் ரெடி, எல்லா ஷோலையும் போடவும் நான் ரெடி. ஓகே. நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்கீங்க அந்த டே 23ஆம் தேதி அந்த நாள்ல இருந்து? ஏன்னா ப்ரெஷர் டிக்கெட் எல்லாம் ஆரம்பிச்சு. அதான் நான் சொன்னேன், 15ஆம் தேதி 3 மணிக்கு எப்ப அண்ணன் அவர் அக்கௌண்ட்ல இருந்து போட்டாரோ அப்பல இருந்தே டிக்கெட் ப்ரெஷர் எல்லாம் பீக்குக்கு போயிடுச்சு. அண்ட் இப்போ கூட கால்ஸ் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. எந்த இன்டர்வியூ எங்க இருந்தாலும் போன்ஸ் மெசேஜஸ்ங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க கூட கேட்டிருந்தீங்க. நான் கேட்காம முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே, நான் உள்பட எல்லாருமே அண்ணனை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம்னு ஆசை இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டே எத்தனை பேருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷோ அகாமடேட் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு தான் கொடுக்க முடியும். மற்றவங்களுக்கு நிச்சயமா அடுத்தடுத்த ஷோ கொடுத்துக்கிட்டே இருப்போம். அண்ட் நிச்சயமா ஜனநாயகனோட 25ஆவது நாளையும் தியேட்டர்ல கொண்டாடுவோம். வாய்ப்பு கிடைச்சா 50ஆவது நாளையும் நிச்சயமா தியேட்டர்ல கொண்டாடுவோம். தளபதி அவர் நீங்க சொன்ன மாதிரி பீக்கு டயர் 1 டாப்ல இருக்காரு அப்படின்னும் போது அவரோட ஸ்பேஸ் இப்போ ஒன் லாஸ்ட் டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி தமிழ் சினிமா எப்படி இருக்க போகுதுன்னு அவரோட ஸ்பேஸை யாருமே எடுத்துக்க முடியாது. ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே உலகநாயகன், ஒரே தளபதி, ஒரே தலை. ஸோ வந்து தளபதியோட ஸ்பேஸை யாரும் எடுத்துக்க முடியாது. இனிமே இருக்கவங்களும் எடுக்க முடியாது, ஒருத்தங்க பிறந்தவங்களும் எடுக்க முடியாது. அவரோட ஸ்பேஸ் வந்து அது ஒரு 3 எழுத்து மந்திரம். எப்படி 77ல எம்ஜிஆர் சார் ஜெயிச்சாரோ அதே மாதிரி இப்போ விஜய் சார் அடிச்சிருக்காரு. ஸோ சினிமாவா இருக்கட்டும், பாலிடிக்ஸா இருக்கட்டும், அவர் இடத்துக்கு இனிமே யாருமே வர முடியவே முடியாது. பட்
நிறைய இப்போ ஒரு வருஷத்துல வந்து ஒரு விஜய் சார் படம் இருக்குன்னா எங்க தியேட்டர் ஓனர்ஸ் நாங்களாம் ஹாப்பியா இருப்போம், அடுத்த 2 மாசத்துக்கு வில் பி சார்டட். பட் இப்போ விஜய் சார் படம் இல்லைங்கும் போது ஒரு 4-5 நல்ல படங்கள் வந்துதான் அதுக்கு ஈக்குவலான கலெக்ஷனை கொடுக்க ட்ரை பண்ணணும். 4-5 படங்கள் வந்து ஸோ அது ஒரு மிகப்பெரிய, அவர் படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். பட் வந்து அவர் அதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு அவர் போயிருக்காருங்கும் போது எங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எப்பவுமே அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி இப்போ 1000+ ஸ்கிரீன்ஸ் அவர் படம் தான் ஓட போகுது. லைக் இப்போ ஃபுல்லாவே தமிழ்நாடு ஃபுல்லாவே கொண்டாட போறோம். லைக் சிஎம் விஜய் கொண்டாட போறோம் அப்படின்னும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைக் இன்னும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? கலெக்ஷன் 500 கோடி அடிக்குமா 1000 கோடி அடிக்குமாங்கலாம் விட்டுருங்க. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் சார்ங்கிற டைட்டில் கார்டு ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். பைசா வசூல் எத்தனை கோடி, அது பைசா வசூல். இதுக்கப்புறம் எத்தனை கோடி அடிக்கிறது நம்மளுக்கு முக்கியம். அந்த ஒரு டைட்டில் கார்டு நம்மளுக்கு போதுமே. ஏன்னா நம்ம வந்து அறிமுகம் விஜய்ங்கிற டைட்டில் கார்டை நாங்க கண்டிப்பா தேட்டர்ல பார்த்திருக்க மாட்டோம், நாங்க அப்போ பிறக்கல. பட் வந்து இளைய தளபதி விஜய்ங்கிற டைட்டில் கார்டை கொண்டாடி இருக்கோம், தளபதி விஜய்ங்கிற டைட்டில் கார்டை கொண்டாடி இருக்கோம். இப்போ வந்து சிஎம் விஜய் சார்ங்கிற டைட்டில் கார்டை கொண்டாட போறோம். ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு என்ன தேவை? நீங்க வந்து படத்துக்கு செலிப்ரேஷன் பார்த்திருப்பீங்க, ட்ரெய்லருக்கு பார்த்திருப்பீங்க, டீசருக்கு பார்த்திருப்பீங்க. ஆனா சென்சார் சர்டிபிகேட்டுக்கே செலிப்ரேஷன் ஆரம்பிக்க போகுது உள்ள. ஸோ பயங்கரமா இருக்க போகுது. ஓகே, அண்ட் நாங்க இப்போ புக்கிங் ஓப்பன் ஒரு விஷயத்துக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கிடைக்குமா? இல்ல, வி ஆர் இன்னும் வந்து சைன் பண்ணல. இப்போ நம்ம ஃப்ரைடே நைட்டு பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் நம்ம சைன் பண்ணல. பட் வந்து அடுத்து வெரி சூன், சாட்டர்டே சண்டே வெரி சூன் வந்து நெகோசியேஷன்ஸ் முடிஞ்சோன்னா நிச்சயமா எல்லா தியேட்டர் ஓனர்ஸும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் எந்த சிட்டி செங்கல்பட்டு தியேட்டரும் இப்போ வரைக்கும் சைன் பண்ணல. பட் வெரி சூன் வந்து நாங்க பண்ணிடுவோம். டாக்ஸ் ஆர் கோயிங். ஸோ நெகோசியேஷன்ஸ் முடிச்சோன்னே நிச்சயமா வந்து சைன் பண்ணிடுவோம். புக்கிங் எப்போ திறந்தாலும் நான் தான் சொன்னேன், நீங்க ஒரு நாள் முன்னாடி 1 hour முன்னாடி திறந்தா கூட கண்ணை மூடிட்டு டிக்கெட் பறக்க போகுது, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள. ஸோ அதுல எந்த டவுட் கிராஷ் ஆகுதுன்னு கேள்விப்படுறேன். அந்த மாதிரி அதனாலதான் நாங்க கால் பண்ணி டிஸ்ட்ரிக்ட்ல ஐயா அவங்க சர்வர்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க, கிராஷ் ஆயிடாம. ஏன்னா அத்தனை லட்சம் பேர் ரெடியா காத்திருக்காங்க. அதுவும் ஒன் லாஸ்ட் டைம் விஜய் சார் படம்னாலே அப்படிதான் இருக்கும். லியோ காட்சி, கோட்டு காட்சி. இப்போ வந்து ஒன் லாஸ்ட் டைம்ங்கும் போது அது இன்னும் டபுள் ட்ரிபிளா இருக்கு எக்ஸைட்மெண்ட். ஸோ அதான் இப்போ நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு பாப்கார்ன் பாக்ஸ்ல ஆரம்பிச்சு அண்ணனோட 69 படமும் அந்த டப்பால இருக்கும். இங்க வந்து அண்ணனோட ஜனநாயகன் ஸ்டில், இது வந்து கமலா பேக்ரவுண்ட்ல 33 years 69 films, இப்போ வந்து 34 years மைன்யூட்டா ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாம் அண்ணன்ட்ட கத்துக்கிட்டு தானே. அவரோட ஹார்ட் ஒர்க்கு முன்னாடி நம்ம பண்றதுலாம் ஒண்ணுமே இல்லை. எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் எவ்வளவு சிம்பிளா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறாரு. ஐ திங்க் நான் எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி ப்ராபபிலி த மோஸ்ட் சிம்பிள், டவுன் டு ஹர்த், ஹேண்ட்ஸம் சீஃப் மினிஸ்டர்னா அது விஜய் சார் மட்டும்தான். ஓகே, அண்ணனோட ஆட்சியில எப்படி தமிழ்நாடு எப்படி இருக்கு நீங்க பார்த்து வரைக்கும்? பயங்கரமா இருக்கு. என்னங்க சொல்லணும், அவர் வந்து இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துக்காங்க. இப்போ நான் வந்து கமலா சினிமா ரிலேட்டட் பர்சன். ஸோ சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது செஞ்சிருக்காரு. ஒரு படம் ரிலீஸ் ஆன முதல் 7 நாட்களுக்கு 5 காட்சிகள் போடலாங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நல்லது. எத்தனை வருஷமா நாங்க கவர்மெண்ட் வந்து இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து அவர் ஆட்சிக்கு வந்து 30 daysக்குள்ள இது நடந்திருக்குன்னா எல்லாருமே ஹாப்பி. அது வந்து ப்ரொடியூசர்ஸோ தியேட்டர் ஓனர்ஸோ எல்லாருமே ஹாப்பி. ஸோ இப்படி சினிமாவுக்கு செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல இருக்க ஒருத்தவங்களுக்கும் பார்த்து செய்யறாரு. ஸோ நிச்சயமா வந்து வெரி வெரி ஹாப்பி. ஓகே, அண்ட் நாங்க எல்லாருமே தளபதி கூட நிறைய பிக்சர்ஸ் பார்க்கும்போது நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், விஷ்ணு அவர்கள் எப்போ போய் பார்க்க போறாரு, எப்போ இந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. வெரி சூன் கண்டிப்பா ரொம்ப பிஸியா இருப்பாரு. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு வெயிட் பண்றோம். பட் அவர் வந்து இனிமே எல்லா நாளுமே பிஸியா தான் இருக்க போறாரு, வருஷம் ஃபுல்லா பிஸியா தான் இருக்க போறாரு. பட் எவ்வளவு சீக்கிரமா ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அண்ணனை போய் பார்த்து பிளெஸிங்ஸ் வாங்கணும். சூப்பர். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி ரீரிலீஸே பெரிய சம்பவம் பண்ணும். அண்ட் இதுக்கு வந்து ஏதாவது எக்யூப்டா இருக்கா, லைக் ஏதாவது நீங்க பிளான் பண்றீங்களா? ஏதாச்சும் 23க்கு 22ஆம் பிளான் பண்ணி செட் பண்றது எல்லாமே முன்னாடில இருந்தே செட் பண்ணிக்கணும். எல்லாமே பயங்கர ரெடியா தான் இருக்கும். வரும்போது அது எத்தனை நாளைக்கு ஹவுஸ்ஃபுல்லா போக போகுதுன்னு தெரியல. 2 ஸ்கிரீனுமே விஜய் சார் படம் தான். ஆல் ப்ரிப்பேர்ட், ஆல் செட் டு கோ. ஒன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணோன்னா புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். மோஸ்ட் ப்ராபப்லி சண்டே ஆர் மண்டேன்னு சொல்றாங்க, தெரியல. அப்படியே ஓப்பன் மறந்துடாதீங்க டிக்கெட். ஃபர்ஸ்ட் டே வேணுமா? ஆமா, அதே தான் கன்ஃபார்ம் ஷோ வேணுமா? இதாங்க எனக்கு கேட்கறவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே கேட்டா இருக்க 1000 சீட்டை நாங்க எப்படிங்க 2 லட்சம் பேர் மணிமேல கூட உட்காந்துருக்கோம் தலைவரே, எங்களுக்கு அதே போதும். லைக் இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? லைக் ரசிகர்கள் வந்து கெஞ்சுற மாதிரி எல்லாம் இருக்கும்ல உங்ககிட்ட? ஆமா, இது வந்து ஒரு மாதிரி கெஞ்சுறது கிடையாது. நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்றீங்க. இது வந்து இந்த ப்ரெஷர் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ப்ரெஷரா இருக்கு. என்னதான் வந்து ப்ரெஷர் ஆனாலும், போன்ஸ் வந்துகிட்டே இருக்கு, மெசேஜ் வந்துகிட்டே இருக்கனாலும் இது ஒரு மாதிரி சந்தோஷமான ப்ரெஷர். பட் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் இப்ப நீங்க கேட்கும் போதே 10 டிக்கெட் 5 டிக்கெட்டும்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்து எல்லாருக்குமே இதுல இருந்து நான் என்ன சொல்றேன், ஒரு டிக்கெட் தாங்கிறத பதிவு பண்ணிட்டேன். ஒரு டிக்கெட் அந்த மாதிரி கொடுத்தாதான் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ 1 or 2 டிக்கெட்ஸ் இப்படி கொடுத்து தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஓகே, அண்ட் இப்போ 2026 வந்து ஒரு 7 மாசம் ஆயிடுச்சு. லைக் எந்த படம் உங்களுக்கு தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது? கருப்பு வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா இருந்துச்சு. எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லா போச்சு. சூர்யா சாரோட 2 பயங்கரமான மூவிஸ், ஜெய்பீமும் சூரரை போட்டுறதே நம்ம வந்து OTTல விட்டுட்டோம். ஸோ தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ண முடியல.
அதுக்கு கருப்பு வந்து சேர்த்து வச்சு ஒரு பயங்கர பிளாக் பஸ்டரா இருந்துச்சு. அந்த தொடர்ந்து நீங்க 2026 முதல் 6 மாசத்துக்கு கேட்டீங்கன்னா நம்பர் 1 பிளேஸ்ல கருப்பு இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல வந்து யூத் இருக்கு, தேர்ட் பிளேஸ்ல வந்து வித் லவ், ஃபோர்த் பிளேஸ்ல வந்து தாய் கிழவி, ஃபிஃப்த் பிளேஸ்ல வந்து மங்காத்தா ரீரிலீஸ், அதுக்கப்புறம் 6th LIK, அதுக்கப்புறம் வந்து கரை இருக்கு, பராசக்தி, பிளாஸ்ட், டிடிடி. இதுதான் வந்து டாப் 10. அண்ட் நிறைய எதிர்பார்க்காத மூவிஸ். யூத் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கும் நம்ம எதிர்பார்க்கல. அண்ட் அதே மாதிரி பிளாஸ்டோ, டிடிடியோ, வித் லவ்வோ, தாய் கிழவியோ, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து மக்களுக்கும் தியேட்டர் ஓனர்ஸுக்கும் இந்த வருஷம் வந்து எதிர்பார்க்காத ஒரு சக்சஸையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு. அண்ட் பொதுவாக படங்கள் தியேட்டர்ல பார்க்கணும் தான் நீங்க யோசிப்பீங்க. பட் ஓடிடி வந்து அது ஒரு இன்னும் அந்த ஸ்பேஸை வந்து நம்ம கிட்ட இருந்து பறிக்குதா நீங்க தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட இருந்து? அப்படி தியேட்டருங்கிறது டிஃப்ரெண்ட், ஓடிடிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். தியேட்டர்ல பாக்குற ஃபீல் வருமா? இப்ப விஜய் சார் படத்தை தியேட்டர்ல பாக்குற ஃபீல் எப்படி? அதனால வந்து இதுக்கு கம்பாரிசனே இல்லை. என்னைக்குமே தியேட்டர் தான் நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் யூ ஹேவ் யுவர் ஓடிடி, சேட்டலைட் எல்லாமே அதுக்கு அப்புறம் தான். ஸோ நம்பர் 1 தியேட்டர்ஸ் தான். அண்ட் நம்ம பார்க்குறோம் இப்போ சூர்யா சார் அவர்கள் வந்து பேக் டு பேக் அப்டேட்ஸ். இப்போ கூட நம்ம இன்னைக்கு சூர்யா 47 ரேப்பா இருக்கு அப்படின்றது. அப்புறம் நிறைய சோஷியல் மீடியா வந்து இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் தளபதி ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரிலாம் சும்மா அது மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இல்ல இது வந்து இட்ஸ் வெரி ஃபனி. ஏன்னா நோபடி கேன் ரீப்ளேஸ் எனிபடிஸ் பிளேஸ். சூர்யா சார் கஷ்டப்பட்டு உழைச்சு அவருக்காக ஒரு பிளேஸ் வந்து இண்டஸ்ட்ரியில சம்பாரிச்சு வச்சிருக்காரு. சூர்யா சாரோட பிளேஸை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி எங்க தளபதியோட பிளேஸை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இது வேற அது வேற. 2 பேருக்குமே ஸ்டார்ட் அப், 2 பேருக்குமே வந்து ஃபேன்ஸ், 2 பேருக்குமே அவங்களால அவங்களோட ஹார்ட் ஒர்க்கால சம்பாரிச்ச ஒரு தனி ஸ்பேஸ் வந்து இண்டஸ்ட்ரியில எப்பவுமே இருக்கும். ஓகே. அண்ட் நான் எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு தலைவர் ஃபேன் அப்படின்றது. ஜெயிலருடைய ஒரு கிளிம்ஸ்லாம் வந்துச்சு, எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2026 வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஜனநாயகம்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் நிச்சயமா வந்து ஜெயிலர் 2 இந்த வருஷமே வந்துடணும், கூடிய சீக்கிரம் வந்துடணும். எப்போ வந்தாலும் அது ஒரு பயங்கர செலிப்ரேஷனா இருக்கும். ஏன்னா நிறைய தியேட்டர்ல ஜெயிலர் 1 ஃபுட்ஃபால் கலெக்ஷன் தான் வந்து அதிகமா இருக்கு நிறைய தியேட்டர்ல. ஸோ இப்போ ஜெயிலர் 2 வருதுன்னா நிச்சயமா தலைவர் சொல்ற மாதிரி அவருக்கு அவர் தான் போட்டிங்கிற மாதிரி அவரோட ரெக்கார்ட்ஸ் அவரே உடைப்பாருங்கிறது தான் எங்களோட ஆசை. ஓகே. அந்த ஓரமா அந்த வெறும் அவங்களுடைய நிழலை மட்டும் காட்டுறாங்க, ஒரு உருவம் மட்டும் தெரியுது, அதுக்கே ஃபயரா இருக்கு. அதை நீங்க பாத்தீங்க எப்படி இருந்துச்சு? அதாங்க தலைவர், அதாங்க மேஜிக், அதான் தலைவர் கிரியேட் பண்ற மேஜிக். ஓகே. அண்ட் அஜித் அவர்களுடைய படங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ், அந்த ஒரு வாய்டை கிரியேட் பண்ணுது. அவர் படங்கள் இல்லை, அவர் வந்து மறுபடியும் வந்து படம் நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எதாவது எதிர்பார்க்குறீங்களா? நான் இப்போ லிஸ்ட் சொல்லும் போது எனக்கு கேள்வி நீங்க கேட்பீங்கன்னு தெரியாது. ஆனா லிஸ்ட்ல வந்து எத்தனை நியூ ரிலீஸோட மங்காத்தா ரீரிலீஸ் வந்து 5th பிளேஸ்ல இருந்துச்சு கமலால. ஸோ அந்த மாதிரி வந்து பில்லா வந்து 100 வாட்டி தியேட்டர்ல பார்த்துட்டோம். எல்லா வாட்டியும் ரீரிலீஸ் ஆகும் பில்லா. இப்போ கூட May 1 அஜித் சார் பர்த்டேக்கு திருப்பி பில்லா ரீரிலீஸ் ஆச்சு. திருப்பி எல்லா ஷோவுமே சோல்ட் அவுட். ஸோ வந்து என்னைக்குமே வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் வந்து அஜித் சார்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மை. அண்ட் அஜித் சாருக்கு பயங்கர லாயலான ஃபேன் பேஸ் எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி. அண்ட் நிச்சயமா அவர் பேஷனை நோக்கி அவர் ரேசிங்க்கு போறாரு. அவர் ரேசிங் கெட்டப்ல பாக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பட் எங்களுக்காக ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சாருன்னா அது இன்னும் சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா நடிப்பாரு. அவரோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்காக, அவரோட அப்டேட்ஸ்க்காக ஈகர்லி வெயிட்டிங். ஓகே. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய படங்கள்ல ஒரு ப்ராமிசிங் ஆக்டரா உருவாகிட்டு இருக்காங்க தமிழ் சினிமால அப்படின்னு நீங்க பார்த்து யாரை சொல்ற அளவுக்குலாம் பெரிய ஆளுங்க நிறைய பேர் வந்து இப்ப நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த சொன்ன லிஸ்ட்லயே டெபியூ மூவிஸ் எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் அபிஷன் ப்ரோ ஹீரோவா நடிக்கிறாப்ல டாப் 3ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கென் என் ஃப்ரெண்டு மச்சான் நடிக்கிறான். அண்ட் அதுவும் வந்து டாப் 2ல இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் போது நிறைய டெபியூ ஸ்டார்ஸோட மூவிஸ் வந்து இருக்கு. ஸோ அது வந்து இப்போ வந்து அடுத்து வந்து டெபியூ டைரக்டர் யாரை சொல்றேன், சிக்மா ஜேசன் சஞ்சய் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்றாரு. ஸோ அவரோட படமும் இருக்கு. ஸோ நிறைய நியூ கம்மர்ஸ், நிறைய டெபியூ டைரக்டர்ஸ், டெபியூ ஹீரோஸ் நிறைய வந்து ப்ராமிசிங்கா இருக்காங்க. நிச்சயமா வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமா அவங்க அடுத்தடுத்து வந்து தமிழ் சினிமாவை they'll keep it rolling. ஓகே. அண்ட் உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கு, ஹார்ட் ஃபீலிங்ஸ் இருக்கா? லைக் நம்ம ஜனநாயகனுக்கு அப்புறம் தளபதி நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படிங்க இல்லாம இருக்கும்? என்னங்க கொஸ்டின் இது? நிச்சயமா அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த டைட்டில் கார்டை பார்த்து எவ்வளவு சந்தோஷத்துல நம்ம கத்துறோமோ, லாஸ்டா வந்து படம் முடியும் போது அழுதுகிட்டு தான் வெளில வரும். ஏன்னா இனிமே அவரோட நியூ ரிலீஸ் தியேட்டர்ல இருக்காதுங்கிறது. பட் நான் சொன்ன மாதிரி அவரோட ரிலீஸ் இருந்தா கூட வருஷத்துக்கு வந்து 2 அப்டேட் அந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கும். இப்போ டெய்லி நம்மளுக்கு அப்டேட் கிடைக்குது. டெய்லி அண்ணனை பாக்குறோம். டெய்லி அவர் என்ன ட்ரெஸ் போடுறாரு, என்ன ஹேர் ஸ்டைல், என்ன கெட்டப்ல இருக்காரு, எவ்வளவு நல்லது செய்யறாரு, டெய்லி எத்தனை பேரை சந்திக்கிறாரு, எவ்வளவு நல்ல திட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியா இருக்கு. நம்மளுக்கு வந்து பாலிடிக்ஸ்லாம் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்த ஒரு விஷயத்துக்கு வந்து திருப்பி அந்த ஈர்ப்பு, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணமே விஜய் நான் பாலிடிக்ஸ் போனதுக்கு அப்புறம் தான். உட்காந்து அசம்பிளியை உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க பார்த்துருக்கோம். ரெக்கார்டு அசம்பிளியை கூட பார்க்க மாட்டோம். இப்போ அசம்பிளி உட்காந்து லைவ்ல பாக்குறோம். அந்த மாதிரி மாறியாச்சு. சோ வந்து இப்ப எந்த அளவுக்கு மக்களுக்கு சினிமா மேல ஒரு ஈர்ப்பு இருக்குமோ அதோட அதிகமா பாலிடிக்ஸ் மேல இப்ப ஈர்ப்பு இருக்கு. காரணம் ஒன் நேம், தளபதிங்கிற ஒரு நேம் தான் வந்து அதுக்கு காரணம். ஸோ வில் ஆல்வேஸ் செலிப்ரேட் தளபதி
ஆஸ் ஆர் தளபதியா செலிப்ரேட் பண்ணுவோம், எங்க சீஃப் மினிஸ்டரா ரெண்டாவும் தொடர்ந்து அண்ணனை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சூப்பர். அண்ட் நிறைய சீன்ஸ்லாம் வந்து மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லைக் வந்து ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸ் மாறி இருக்குன்னா நானும் ஒரு வாட்டி கூட ஆமா, எங்களுக்கு தெரியல. வாட்டி கூட பார்க்கல. நீங்க சொல்லும்போது என்ன மாறி இருக்கு என்னன்னு ஒண்ணுமே தெரியல. நானும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கல. சோ வந்து படம் வரட்டும், படத்தை கண்டிப்பா நம்மளுக்கு விஜய் என்ன ஸ்கிரீன்ல பாக்கணும். அதுவும் என்ன சந்தோஷம், படம் 3 மணி நேரம் 4 நிமிஷம். சோ அவ்வளவு நேரத்துக்கு அண்ணனை பாத்துக்கிட்டே இருப்போங்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். இது என்ன மாறி இருக்கு என்னன்னு தெரியல. ஒரு வாட்டி பார்த்தா மாறினது தெரியும். நாங்களாம் என்னன்னே நம்ம சொல்ல முடியாது. சோ நிச்சயமா வந்து ஒரு தீபாவளி, பொங்கல், திருவிழா எல்லாமே ஒரே நாள் தான், ஜூலை 23 தான். ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நிச்சயமா பயங்கரமா இருக்கும். தியேட்டரே பிளாஸ்ட் அவ்வளோதான். தங்கமே தளபதி அவர் வந்தாலே தியேட்டரே பிளாஸ்ட். அண்ட் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு கமலா தியேட்டர்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேஷப் போடுவீங்க. தளபதியா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் யாரா இருந்தாலுமே தளபதி அவர்களுக்கு ஏதாவது மேஷப் ரெடி ஆயிடுச்சா? இல்ல, நிச்சயமா பண்ணியிருக்கோம், நிச்சயமா போடுவோம். பட் ஏன் அது டியூரேஷன் வந்து ஒரு ரீரிலீஸ்னா வந்து மேஷப்பே வந்து நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு ப்ளே பண்ணுவோம். பட் இந்த வாட்டி வந்து அவ்வளோ ஏன் பண்ண முடியாதுன்னா, ஏன்னா படமே வந்து உங்களுக்கு 3 hours 4 minutes. அதை தாண்டி வந்து மக்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்குற ஷோவில் இனிஷியல் டேஸில் நான் ஒன்ஸ் மோரும் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு டைம் போயிடும். ப்ளஸ் நம்ம 5 shows போடணும் ஒரு நாளைக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்வீட் பியூட்டிஃபுல் மேஷப் கண்டிப்பா இருக்கும். சூப்பர். அண்ட் உங்களோட ரசிகர்கள் அதிகமாயிட்டே இருக்கா நாள் பண்ண கமெண்ட்ல திட்டுவாங்க, வெளில வரீங்க அதுக்கப்புறம் உள்ள வந்து போறீங்க, அடுத்து உங்க அப்டேட் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்களா? சொல்லிட்டுங்க. நிச்சயமா நம்ம இந்த படத்துக்கே வந்து நம்ம ஜனநாயகனுக்கே நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த ஸ்கிரீன்ல 5 show, ஸ்கிரீன் 2ல 5 show, 10 ஷோல நீங்க கேட்டீங்கன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் இருக்க நான் ரெடி. காலையில நான் தியேட்டருக்கு 8 மணிக்கு வந்தா நைட்டு ஏர்லி மார்னிங் அடுத்த நாள் 4 மணிக்கு தான் போவோம். அண்ட் வந்து இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஐயோ நம்ம இருக்கமே, ஐயோ முழிச்சிருக்கோம் அதெல்லாம் கிடையாது. எங்க அண்ணன் படம் ரசிகர்கள், ஆமா நம்ம ஃபேமிலி, அவங்க ஃபேன்ஸ் கிடையாது, ஃபேமிலிக்காக அண்ணன் படத்துக்கு நம்ம கொண்டாடுறோம். இதோட நம்மளுக்கு என்ன முக்கியம்? இதுதான் முக்கியம், இங்கதான் இருக்க போறோம். ரைட், ஓகே, தேங்க்யூ சோ மச். நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. டிக்கெட் மட்டும் பண்றாதீங்க. பாருங்க இவர் கேட்கிறாரு, பாத்துக்கோங்க. நாங்க வந்து மோஸ்டா வில் ட்ரை ஆர் பெஸ்ட் டு ஓப்பன் டிக்கெட்ஸ் ஆன்லைன். ஓகே. எப்பவுமே கமலால் அப்படிதான் பண்ணுவோம். கமலால் என்னைக்குமே டிக்கெட் பிரைஸ் அதிகமா வித்ததா சரித்திரமே இல்லை. 53-55 வருஷமா என்ன கவர்மெண்ட் அரசாங்கம் அலோவ் பண்ற டிக்கெட் பிரைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 183 ரூபா 80 காசுனா அந்த பிரைஸ்க்கு தான் நம்ம விற்போம். அண்ட் வில் ஓப்பன் ஆல் டிக்கெட்ஸ் ஆன்லைன். அது இப்படிங்கிறதுக்குள்ள ஃபுல் ஆயிடுது, அவ்வளவுதான். அண்ட் கொஞ்சம் டிக்கெட்ஸ் நீங்க எல்லாம் கேக்குறீங்களா, ஸோ கொஞ்சம் டிக்கெட்ஸ் நம்ம உங்களுக்கு கொடுக்கறது, அவ்வளவுதான். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, சென்னை. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை, சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர்.